السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد அன்பான பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அருளால் தராவி தொழுகையை முடித்துவிட்டு இன்றைக்கு தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம் 11வது ஜுசுவில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீங்கள் சிரமப்படுவதை அவர் விரும்புவதில்லை. ரசூலுல்லாவுடைய உம்மத்து மக்கள் சிரமப்படுவதை, கஷ்டப்படுவதை ரசூலுல்லா விரும்புவதில்லை. ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது இரக்கம் உள்ளவராக, எப்படியாவது மூமின்கள் நாளை கியாமத்தில் சுவனம் போக வேண்டுமே என்கிற விஷயத்தில் பேராசை கொள்ளக்கூடிய நபியாக அந்த தூதர் இருக்கிறார் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை யதார்த்தமாக பேசுகிறார். இந்த ஆயத்தை இன்றைக்கு நாம் தொழுகையில் ஓதி கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான். இந்த உம்மத்திற்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பதற்கு பல வகைகளை செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட தராவி சம்பந்தமாக ரசூலுல்லா முதல் நாள் தொலை வச்சாங்க, 2வது நாள் தொலை வச்சாங்க, 3வது நாள் தொலை வச்சாங்க, 4வது நாள் வரலை. ஏன் வரலை, வாங்க தொலை வைக்கன்னு சஹாபாக்கள் கூப்பிட்ட போது பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது சிரமமாக போயிடும். நீங்கள் தொழுவீங்க, அவங்களுக்கு சிரமமாயிரும். அதனால் நான் நாளடைவில் இது ஃபர்லாக்கப்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். என் உம்மத்து மக்களுக்கு இது சிரமம் ஆகிருமோ என்று நான் பயப்படுகிறேன். இப்படி நிறைய விஷயம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிஸ்வாக்கு செய்வது மட்டும் என் உம்மத்திற்கு சிரமம் இல்லாமல் இருக்குமே, ஆனால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் நான் அவர்களை மிஸ்வாக்கு செய்ய சொல்லி ஏவிருப்பேன். மிஸ்வாக் செய்கிறோம் இல்லைங்க, ஒழு செய்யும் போது நிறைய பேர் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, மிஸ்வாக் குச்சி. தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். மிஸ்வாக் குச்சியை பயன்படுத்தியவர்கள் அந்த குச்சி கிடைக்கலன்னா வேப்ப குச்சியை எடுத்துக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு குச்சியை வச்சு பல்லு தேய்ச்சிட்டு உதவு செய்வாங்க. இது அவங்களுடைய பழக்கமாகவே மாறிடும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த சுன்னத்து மட்டும் என் உம்மத்து மக்களுக்கு சிரமமாக இல்லை என்றால் 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒழு செய்கிறது எப்படி கட்டாயமோ மிஸ்வாக்கு செய்கிறதும் கட்டாயமாக நான் ஆக்கியிருப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண மிஸ்வாக்கு செய்கிறதுல ஒன்றாயிர போகிறது இல்லை, ஆனால் அதுவும் கூட என் உம்மத்துக்கு கஷ்டமாகிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு என்ன யதார்த்தம், நமக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் மனைவிக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், பெற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டில் நீ கொஞ்சம் செவரை ஏற்றி கட்டுற, அப்படி நீ செவரை ஏற்றி கட்டுறதுனால பக்கத்து வீட்டுக்குள்ள காற்று போறதுக்கு அது தடையாக இருக்குமே, ஆனால் அந்த செவரை நீ கட்டக்கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அடுத்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டிற்கு இடைஞ்சல் செய்கிற மாதிரி ஹலாலான சம்பாத்தியம்தான், ஹராம் இல்லை, ஹலாலாக தான் உழைக்கிறாரு. தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு செவரைத்தான் எழுப்பி கட்டுறாரு, கொஞ்சம் உயரமாக இருக்கட்டுமேன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அந்த வழியாக வரக்கூடிய காற்று பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குமே, ஆனால் அப்படி செய்கிற அந்த செவரை கெட்டுறது உனக்கு ஹராம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று பேசுகிறார்கள்.
ரசூலுல்லா அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு சொந்த வீட்டிலேயே நிறைய பேருக்கு இடைஞ்சல் கொடுக்குறோமே இல்லையா? வேடிக்கையா உலமாக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. மாமியாவுக்கு ஆகாத மருமக இருந்தா ஒரு குடும்பத்தில், மருமகளை கண்டாவே மாமியாவுக்கு ஆகாது, மாமியாவை கண்டாலே மருமகளுக்கு ஆகாது. எப்படியாவது ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் மகன் இல்லாத நேரம் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் முத்தி போச்சு. மருமக கொஞ்சம் இளம் வயசு புள்ள இல்லையா, பொறுமையாக இருந்த அந்த பொம்பளை வேகமாக ஓடி போய் சைடில் இருந்த மூளையில் இருந்த உலக்கை எடுத்து மாமியாவுடைய ஒரே கழுத்தில் ஒரே போடு. மாமியா சீரியஸ் கண்டிஷன். விஷயம் கேள்விப்பட்டு மகன் ஓடி வந்தாராம். இந்த அம்மா பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது ஆஸ்பத்திரியில். மருமகளுக்கு பயம், மாமியா போட்டு கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கை க்ளோஸ் இல்லையா? மாமியா போட்டு கொடுத்தா உன் மனைவி தான் என்னை அடிச்சா சொல்லிட்டான்னா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆனால் மாமியாவுக்கு பேச முடியல. மகன் ஓடி வந்து கேட்குறாரு, என்ன பெத்த தாயே என்ன ஆச்சு? நான் வீட்டை விட்டு காலையில் வேலைக்கு போகும்போது நல்லா தானே சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு எனக்கு துவா செஞ்செல்லாம் அனுப்புனிய, வர்றதுக்குள்ளே எப்படி என்ன நடந்துச்சு? அந்த அம்மா எப்படியாவது சொல்ல முயற்சிக்குது. வீட்டில் இருக்குது அந்த அம்மா, முடியாமல் சொல்ல முயற்சிக்குது. மகனை கூப்பிட்டு சொல்லுது, அந்த மூளையில் மருமக எதை கொண்டு அடித்தாலும் அந்த உலக்க, இந்த மூளையில் மருமக நிற்கிறா. மகனை கூப்பிட்டு அந்த மாமியா அந்த உலக்கையும் கை காட்டுது, கழுத்தையும் கை காட்டுது, அந்த மூலையில் இருக்கிற மருமகளையும் கை காட்டுது. பாரு, வா மனைவி இந்த உலக்கையை எடுத்து என் கழுத்தில் போட்டா, நான் இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சொல்ல முடியல, சாடையா காட்டுது அந்த அம்மா. இது அந்த மக்கு பையனுக்கு புரியலை. அம்மா ஏதோ சொல்கிறாள என்னன்னு தெரியலையே, என்னம்மா சொல்ல வார என்னம்மா சொல்ல வாரன்னு அழுதுகிட்டே கேட்குறான். இந்த அம்மா 3-4 தடவை உலக்கையும் கை காமிக்குது, கழுத்தையும் கை காமிக்குது, மருமகளையும் கை காமிக்குது. சுதாரிச்சுக்கிட்டா மருமவா, ஆஹா எப்படியாவது சொல்லி கொடுத்துரும் போலையே, நம்ம வாழ்க்கைக்கு வேட்டு வந்துடும் போலையே என்று சொல்லி வேகமாக உள்ள வந்து, என்னங்க இன்னுமா உங்களுக்கு புரியல? என் மாமியா என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவோம் போல தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போய் சேர்ந்துருவோம் போல தெரியுது. உலக்க மாதிரி நிக்கிறியப்பா, அந்த நிக்கிறியால என்னுடைய மருமகா, அவளுக்கு என் கழுத்தில் இருக்கிற சங்கிலி எடுத்து போடு. எப்படி உலக்க மாதிரி நிக்கிறியடா, அந்த நிக்கிற என் மருமகளுக்கு என் கழுத்தில் இருக்கிற சங்கிலி எடுத்து போடு. அந்த அம்மா கழுத்தில் ஏதோ சங்கிலி கிடக்கு போல, மகன் உழைச்சி போட்டது. இப்போ அந்த நேரத்திலும் கூட மருமக எவ்வளோ நூதனமாக யோசிச்சிருந்தா பழி. இது ஒரு வேடிக்கைக்காக இருந்தாலும் கூட இன்றைக்கு அதுதான் நடக்குது. பெத்த தாய் தகப்பனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை. எப்படிப்பட்ட ரசூலுல்லாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட சமூகம் நாம். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள், அவர்கள் உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிற போது உங்கள் வீட்டில் நீங்கள் ருசியாக சாப்பிடாதீர்கள், அவர்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்குமே தீங்கி இழைக்க வேண்டாம். அதைத்தான், அந்த குணத்தை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். இந்த குணத்தை விளங்கியவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாவுடைய பக்கத்திலே இருந்து பார்த்தாங்க இல்லையா, விளங்குனாங்க சஹாபாக்கள். அதனால ரசூலுல்லாஹ் மேல அளவுக்கு அதிகமான அன்பையும் வச்சாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு யாராவது ஒரு இஸ்லாமிய எதிரி வந்து வாளை எடுத்துக்கொண்டு நம்ம கழுத்துல வச்சு ஈமான உற்றுன்னா நம்ம கதி என்ன? இக்கட்டான சூழ்நிலையில பொய் சொல்லலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி நான் ஈமான விட்டுருதேன்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. மனசளவில் சொல்லாமல் உதட்டளவில் சொல்லிட்டு பின்பு வந்து லாயிலா களிமா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை கூட செய்யாதவர்கள் சஹாபாக்கள். காரணம், அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த விஷயம், ரசூலுல்லாஹ்வின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அந்த
பிடி, அந்த ஈமானுடைய பிடிவாதம், ரசூலுல்லாவின் மீது கொண்டிருந்த அந்த முஹப்பத். ஹப்பாப்னு ஒரு சஹாபி, ஹப்பாப் மக்கால அபூஜஹல் பிடிச்சுக்கிட்டான். ஹப்பாபுங்கிற சஹாபி சொன்னா, ஈமான உற்று, அல்லாவை இனிமேல் வணங்கக்கூடாது, முஹம்மத நபியா இனிமேல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்றுக்கிடக்கூடாது. நாங்கள் எந்த தெய்வங்களை வணங்குறோமோ அந்த தெய்வத்தை தான் நீயும் வணங்கணும் சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஹப்பாப் ரலியல்லாஹ் மிக உறுதியான சஹாபி, முடியவே முடியாதுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவே திரும்ப 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 சொன்னான். கடைசியில் அபூஜஹல் பாவி என்ன செஞ்சான் தெரியுமா, முதுகுல உள்ள தோலை அப்படியே உரிச்சிட்டான் உயிரோட. ஹப்பாப் ரலியல்லாஹ் உயிரோடு இருக்கிற போதே முதுகு தோலை அப்படியே உரித்தான், நெருப்பால் காட்டி உரித்தான். எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்க ஹப்பாப் ரலியல்லாஹ். அப்படியே ரத்தம் வலிய வலிய நடக்க முடியாமல் நடந்து மக்கத்து வீதியிலே மயக்கம் போட்டு உள்ள சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு வந்து போடுறாங்க ஹப்பாப் ரலியல்லாஹ்வை. ஹப்பாப் ரலியல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு தன்னுடைய பரக்கத்தான அந்த உமிழ் நீர் எச்சில எடுத்து முதுகு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாங்க ரசூலுல்லாஹ். கொஞ்சம் எரிச்சல் அடங்குச்சு. ஏன்னா நம்ம எச்சி பட்டாதான் கூட கொஞ்சம் எரியும். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சி நம்ம எச்சி மாதிரி கிடையாது, நம்ம எச்சி நாரும். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில் அது மணக்கும், அது கஸ்தூரியை விட புனிதமானது இல்லையா, மருத்துவ குணம் உள்ளது இல்லையா. அல்லாஹ் அவ்வளவு ஷிஃபாவை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். கொஞ்சம் எரிச்சல் அடங்குச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, யா ஹப்பாப், கொஞ்சம் பொய் சொல்லி இருக்கலாமே, இவ்வளவு சித்திரவதை எதுக்கு? சரி, நான் ஈமான விட்டுதேன், முகமது நபியை நான் தலைவராக ஏற்றுக்கிடல சொல்லியிருக்கலாமே, மறைமுகமாக நீ ஈமான்தாரியாக இருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு அவன் பாவி கொடூரமானவன் செய்வான்னு தெரியும் இல்லை. ஹப்பாப் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கியாமத்தில் என் ரசூலுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டால், அப்படி கேட்கிற போது உன் ரசூலுக்காக அபூஜஹல் என் முதுகந்தோலை உரித்த போதும் கூட உன் ரசூலை நான் விடவில்லையே யா அல்லாஹ் என்று என் ரப்புக்கு முன்னால் நான் பதில் சொல்ல வேண்டும். என் ரசூலின் மீது நீ எவ்வளவு பிரியத்தோடு இருந்தாய் என்று அல்லாஹ் ஒருவேளை கியாமத்தில் என்னிடத்தில் கேட்டால், என் உயிர் என்னுடைய முதுகுந்தோலை அந்த அபூஜஹல் உரிக்கிற போது ரத்தம் வலிய வலிய அந்த நேரத்திலும் கூட நான் என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காதலை, அந்த அன்பை, அந்த முஹப்பத்தை நான் ஒருபோதும் விடவில்லை ரப்பே என்று என் ரப்பிடத்தில் நான் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதற்காகத்தான் நான் பிடிவாதத்தோடு இருந்தேன். இப்படிப்பட்ட ஹப்பாபுடைய பரம்பரையாகத்தான் நம்முடைய பரம்பரை இருக்க வேண்டுமே தவிர அபூஜஹல், அபூலஹப், உத்துபா, ஷைபா போன்ற காஃபிர்களுடைய பாவிகளுடைய பரம்பரையாக நம்முடைய பரம்பரை இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் புகாரியில் இன்னொரு ஹதீஸை பார்க்குறோம். இங்கே ஹப்பாப்னா இன்னொரு பக்கம் ஹுபைப். ஹுபைப்னு ஒரு வரலாறு ரொம்ப பெருசு, சுருக்கமாக சொல்கிறேன். மக்கத்து காஃபிர்களால் கைது செய்யப்பட்டு தூக்கு மேடையில் நிற்கிறார். யாரும் ஹுபைப். கொஞ்ச நேரத்தில் தூக்கு போட்டுருவாங்க. அப்போ கீழே இருந்து காஃபிர்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீ ஈமான்லாம் விட வேணாம், ஈமானெல்லாம் விட வேணாம், நீ முஸ்லீமாவே இருந்துக்கோ, ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு சொல்லு. என்ன சொல்லணுமா? நீ இருக்கீல இப்போ இந்த இடம், இந்த தூக்கு மேடை, இந்த இடத்துல உனக்கு பதிலாக முகம்மது நின்றா உனக்கு நல்லா இருக்குமேன்னு நீ சொல்லு. ஹுபைப் ரலியல்லாஹு என்ன சொல்லணுமா? நான் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு பதிலாக முகம்மது இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே. எந்த ஈமான்தாரி சொல்லுவார்? ரசூலுல்லாவை அணு அணுவா ரசிச்சவங்க இல்லையா? ரசூலுல்லாவுடைய அகமியமும் ரசூலுல்லாவுடைய அருமை பெருமையும் தெரிந்தவர்கள் இல்லையா சஹாபாக்கள்? சொன்னாங்க ஹுபைப் ரலியல்லாஹு, என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாவுடைய காலில் முள் தைப்பதை கூட சம்மதிக்க மாட்டேன். நான் எப்படி இந்த மேடையில் என் ரசூல் நிற்பதை நான் எப்படி சம்மதிப்பேன்? ஒருபோதும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கடைசியில் அப்படியே தூக்கில் போட்டான் காஃபிர்கள். அதுவும் எப்படி? ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கில் தொங்கி கொண்டு இருக்கிற போது, அவர்கள் கால்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிற போது கீழே இருந்து நாலா பக்கமும் சுற்றி நின்று கொண்டு அம்பால் எய்தான்.
அம்பு காது ஒரு காது வழியாக போய் இன்னொரு காது வழியாலாம் வந்துச்சு. கழுத்து வழியாக இறங்கி பின்னங்கழுத்து வழியாக வெளியே வந்தது. வயிற்றில் பட்டது, நெஞ்சில் பட்டது, கால்களில் பட்டது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. அப்படியே தொங்க போட்டு போயிட்டான். ரசூலுல்லாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ரசூல்லா மதீனால இருக்கிறாங்க. குபைப் ரலியல்லாஹுவுக்கு இப்படிப்பட்ட கோர சம்பவம் மக்கால நடக்குது. இருந்தாலும் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்காம இருப்பானா? ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, என் அருமை தோழரே, தோழர்களே, என் அருமை தோழர் குபைப் ஷஹீத் ஆகிவிட்டார் மக்காவிலே. இந்த இடத்துல அவருடைய ஜனாசாவை யார் கொண்டு வர்றது? அவருடைய ஜனாசாவை எதிரிகளினுடைய கண்களில் படாமல் யாராவது கொண்டு வர்றீங்களா? 2 பேரும் பொறுப்படுத்தாங்க. போனாங்க, ஜனாசாவை தூக்குனாங்க. வர்ற வழியிலேயே எதிரிகள் கூட்டம். அவங்களால கொண்டு வர முடியலை மதீனாவுக்கு. ஒரு இடத்துல அப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த சஹாபாக்களும் அவங்களால முடியல. ஆனால் அவங்க எதிரி கையில் மாட்டினாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சுது. ஒரு ஓரத்தில் பூமியில் அல்லாஹ் பார்த்துக்கிறோன்னு போயிட்டாங்க. இவங்க வரவும், மதீனாவுக்கு வரவும், அப்போ சொன்னாங்க ரசூலுல்லா தோழர்களை பார்த்து, என்ன தோழர்களே, என் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லி நீங்கள் விட்டு விட்டீர்களோ? அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? குபைப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள், மலக்குகள் நின்று தொலை வைத்திருக்கிறார்கள், மலக்குகள் நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். குபைப் ரலியல்லாஹுக்கு ஜனாசா தொழுக ரசூலுல்லா வைக்கல. இப்போ எப்படிப்பட்ட, எதனால் இந்த மாதிரிலாம் ஷஹீதானாங்க? என்ன காரணம்? ரசூலுல்லாவின் மீது வந்த அந்த முஹப்பத். இன்னைக்கு அந்த முஹப்பத் நம்மள்கிட்ட இருக்கா என்பதை மாத்திரம் இன்றைக்கு தராவி சிந்தனையாக தந்து முடிக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய, அன்பு வைக்கக்கூடிய மேன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் ரப்புல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா